ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பலருக்கும் நார்மல் எஸ்ஐபின்னா தெரியும். அதாவது நார்மல் எஸ்ஐபின்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். உங்களுக்கு யூனிட் அலோகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாதம் அந்த 10,000 மீனி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பட் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட இந்த பங்கு சந்தை திடீர்னு ஏதாச்சும் ஒரு சரிவு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற எஸ்ஐபி அதே மோடில் தான் செயல்படும். பட் அதே நேரத்தில் இந்த ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி அல்லது ஸ்மார்ட் எஸ்ஐபிங்கிறது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் இப்படிப்பட்ட ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி அல்லது ஸ்மார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிற எஸ்ஐபி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நிறுவனங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ளெக்ஸி எஸ்ஐபின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் எஸ்ஐபின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் முதலீடு பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் ஒரு 5000 மீனி நீங்கள் முதலீடு பண்ணணும்னா இருந்தால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படின்னு தொடர்ந்து இந்த 5000 மீனி மாதம் இந்த அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கட் ஆகும். அதற்கான யூனிட் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. இது மார்க்கெட்டில் இது தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்க போகிறது கிடையாது. இதில் அடிஷ்னல் பர்ச்சேஸ் வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் நம்மள பெரும்பாலான ஆளுங்க அதை செய்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு மாதம் சேலரி எதிர்பார்த்து இருக்கிறதுனால அந்த மாதம் அந்த எஸ்ஐபியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டயத்தில் அமௌண்ட் நம்ம பே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம். பட் அதே நேரத்தில் திடீர்னு பங்கு சந்தையில் ஒரு இறக்கம் அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஃபால் வந்துருச்சு, மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட்டோ அல்லது 5000 பாயிண்ட் விழுந்துருச்சு அப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் எஸ்ஐபிங்கிறது அதே வேகத்தில் தான் செயல்படும். அதே 5000 தான் கட் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபி அல்லது இந்த ஃப்ளெக்ஸி எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப மார்க்கெட் திடீர்னு விழுந்துச்சுன்னா அதுலேருந்து உங்கள் எஸ்ஐபியில் 2 டைம், அதாவது நீங்கள் 5000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 10,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணி முதலீடு பண்ணுவாங்க. இது மார்க்கெட்டு லோவாக இருக்கப்போ இதற்கு என்ன பேராமீட்டர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு PE ரேஷியோ, நிஃப்டியோட PE ஒரு 20 இருக்கிறப்போ டபுள் டைம் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நிஃப்டியோட PE ஒரு 21 அல்லது 22 இருக்கும் பட்சத்தில் நார்மலாக இருக்கிற எஸ்ஐபிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பங்கு சந்தையில் ஒரு சரிவு 2000 பாயிண்ட் அல்லது ஒரு 5000 பாயிண்ட் வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்களோட விலையும் குறையிறப்ப அந்த PE ரேஷியோ, ப்ரைஸ் டு எர்ன் ரேஷியோங்கிறது குறையும். ஸோ அப்போ குறையிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பண்ண அந்த 5000 விட மல்டிப்ளை 10,000 அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால உங்களுக்கு யூனிட் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு NIP நீங்கள் போன மாதம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதோட NIP மதிப்பு 14 ரூபாய் 50 காசு அப்படின்ட்டு வரும். உங்களுக்கு 50 காசு குறைஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி குறையிறப்போ நீங்கள் 10,000 ரூபாய், அதாவது டபுள் மடங்கில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு 2 மடங்கில் அதாவது இந்த யூனிட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது இந்த செட்டிங் HDFC மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டைம் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
இதை நீங்கள் எந்த ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். ஸோ இதில் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் வந்து ஃபாலோ ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபியும் சரி ஸ்மார்ட் எஸ்ஐபியும் செயல்படும். அதே நேரத்தில் மார்க்கெட் எகெயின் வந்து விழுந்த மார்க்கெட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எப்படி நார்மல் எஸ்ஐபி போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ 5000 ரூபாய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க திருப்பி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து நார்மலாக செயல்படும். அதே நேரத்தில் பங்கு சந்தை எப்போல்லாம் சரியுதோ அப்போ வந்து யூனிட் அதிகமாக்குறதுக்காக வந்து டபுள் டைம், அதாவது நீங்கள் பண்ணுற முதலீடு வந்து டபுளாக வந்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இதில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குது, அதுக்கப்புறம் HDFC மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குறாங்க, கோத்தக் மஹேந்திரா மியூச்சுவல் ஃபண்டு. இந்த 3 ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஸ்மார்ட் எஸ்ஐபி அல்லது ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், நார்மல் எஸ்ஐபிக்கும் இதற்கும் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதோட கம்பேரிசன் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்படி பார்க்குறப்ப இது வந்து இந்த HDFCயில் கொடுத்துருந்தா அந்த ஸ்க்ரீன் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் பார்க்குறது ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபியில் நீங்கள் வந்து அது நீங்கள் செய்கிற முதலீட்டில் மாற்றி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்த வருமானம் வந்து 4,90,000 கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நார்மல் எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 4,66,000 கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் காலத்தில் கிடச்ச வருமானத்தை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஃபைனலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2013 2017 வரைக்கும் உள்ள அந்த கால்குலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாதிரி செயல்படும். சில சமயம் வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் மார்க்கெட், சில சமயம் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கும், சில சமயத்தில் வந்து மார்க்கெட் ஃபாலில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களையும் இவங்க பார்த்தீங்கன்னா 2008 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலிங்கில் இருந்துச்சு. 2008 அந்த டயத்தில் ஃபாலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 3,99,983 ரூபா வந்து வேல்யூ அதிகரிச்சிருக்கு. பட் அதே நேரத்தில் நீங்கள் நார்மல் எஸ்ஐபியில் பண்ணிங்கன்னா வெறும் 3,77,000 தான் இருந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபியை விட ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபிங்கிறது வந்து 22,000 ரூபா வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து டிஃப்ரெண்ட் காலகட்டங்களில் எவ்வளோலாம் வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த 2 காலத்தையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது HDFC ஃபண்டில் அவங்க கால்குலேட் பண்ணியிருந்த அந்த டீட்டெயில் தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபியும் சரி ஸ்மார்ட் எஸ்ஐபியும் சரி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்கப்போ வந்து திடீர்னு பங்கு சந்தையில் வந்து சரியிறப்போ வந்து நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம், சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபியோ அல்லது ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பணம் இல்லாட்டி இந்த ட்ரிகருங்கிறது நடக்காது. உதாரணமாக நீங்கள் 5,000 ரூபாய் வந்து நார்மல் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா அந்த 5,000 மாத்திரம் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். பட் அதே நேரத்தில் நீங்கள் 10,000 அல்லது ஒரு 15,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து மார்க்கெட் விழுகிற டயத்தில் இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி உங்களுக்கு அதிகமான யூனிட் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸாக பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக வந்து என்னுடைய எஸ்ஐபிங்கிறது நார்மலாக போயிட்டே தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை சரியிறப்ப எனக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து டைம் இருக்கிறதுனால அதை நாட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அப்படி இல்லாதவங்க வந்து இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபி அல்லது இந்த ஃப்ளெக்ஸ் எஸ்ஐபிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி முதலீடு பண்ணலாம். லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு சார்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.